அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அமல்கள் அனைத்தும் கபூல் செய்து, பாவங்களை மன்னித்து, துஆக்களை கபூல் செய்து, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த, அதிலும் குறிப்பாக ரஜபு மாதம் பிற 27 அன்று நடந்த நிகழ்வு தான் மெஹராஜ் என்னும் வரலாறு கூறும் படிப்பினை. நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அக்தாபுகள், இப்படி எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகள் அனைத்துமே நம்ம படிக்கணும் அல்லது படிப்பினை பெறணும். ஒன்று பாடம் அல்லது படிப்பினை. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி பயணத்தை ஏன் மேற்கொண்டார்கள் என்பது அது இறைவனுடைய நாட்டம் என்பதை முதலில் நாம் வழங்கலாம். நீங்களும் நானும் நினைத்தால் 7 வானத்தை கடந்து சென்று வர முடியுமா? சற்று யோசித்து தான் பாருங்களேன். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எந்த விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சம்பந்தப்படுகிறார்களோ அந்த விஷயத்தில் நம்முடைய அறிவுக்கு வேலை கொடுப்பது நல்லதல்ல. ஏன்னா அதில் ஒரு தீர்வு காணவும் முடியாது, நிம்மதி பெறவும் முடியாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஜ்ம் அப்படிங்கிற அந்த சூறாவில் சொல்கிறான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பில் குபரா. நிச்சயமாக இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் சிலவற்றை மெய்யாகவே அவர் கண்டார். யாரை சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப், தன்னுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்துக்கு போனாங்க. அங்கே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் கண்டாங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தொழாதவர்களுடைய நிலை எப்படி இருந்தது, அதே மாதிரி குர்ஆன் ஓதி அந்த குர்ஆனை கடைசி வரைக்கும், அதாவது அந்த விஷயத்தில் பேணுதல் இல்லாதவருடைய நிலை என்ன ஆனது, ஜக்காத் கடமையாகியும் ஜக்காத் கொடுக்காதவருடைய நிலை என்ன ஆனது, அவர்களுக்கு என்னென்ன நோய்வினை கொடுக்கப்பட்டது, தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, இப்படி எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் இரவில் கண்டார்கள் என்பதை முதலில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஈமானில் சந்தேகம் ஏற்படும்.